என்ன செய்யன்னு தெரியல. கைலாஸ் நாளைக்கு என்ன தேர்ல? நாளானிக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஏன் ஒரே நிமிஷம் இருங்க, பாக்குறேன். நான் அங்கேயே பார்த்தேன். திருக்கல்யாணம் கற்பக வெள்ளை யானை வாகனம் ஐயா. எத்தனை மணிக்கு கல்யாணம்? சாயங்காலம் தான் சொல்றாங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லட்டுமா? கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. சரிங்க ஐயா. வந்தா ஏதாவது பயன் இருக்கணும், அதான் பாக்குறேன். நான் பார்த்துட்டு சொல்றேங்க உங்களுக்கு. சரி கையில. இன்றைய வரலாறுக்குள் செல்வமா? பதிவு பண்ணிக்கிறீங்களா? கண்டினியூ பண்ணுங்க. நமச்சிவாய. பண்ணிக்கிறேன் ஐயா. பண்ணிருங்க இருக்கிறேன். நமச்சிவாய வாழ்க. தொண்டை நாட்டு திருத்தலங்களிலே 22வது திருத்தலம் வட திருமுல்லை வாயில். ஏனெனில் இதே பெயரிலே சிதம்பரத்திற்கு அருகே ஒரு திருமுல்லை வாயில் இருக்கிறது. ஆகிய இது வடதிசையில் இருப்பதால் வட திருமுல்லை வாயில் என்று இதற்கு பெயர். ஆனால் இதனுடைய ஒரிஜினல், அதாவது உண்மையான மூல காரணமான பெயர் திருமுல்லை வாயில். இது தொண்டை நாட்டு திருத்தலம். தொண்டை நாட்டு திருத்தலத்திலே 22வது சென்னைக்கு அருகில் உள்ளது. சோழ நாட்டிலே தஞ்சை மாவட்டத்தில் ஒரு திருமுல்லை வாயில் உள்ளது. ஆகவே அது தென் திருமுல்லை வாயில் என்று வழங்கப்படுகிறது. இவ்வாலயம் தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருமுல்லை வாயில் வட திருமுல்லை வாயில் என்று வழங்கப்படும். இங்கு செல்வதற்கு சென்னை ஆவடி சாலையில், சென்னை டு ஆவடி போற பஸ்ல போனா திருமுல்லை வாயில் போயிடலாம். பூந்தமல்லியிலிருந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை செல்லும் பேருந்தில் சென்றால் ஆவடியை அடைந்து திருமுல்லை வாயிலை அடையலாம். நாங்கள் சென்ற பொழுது சாலையில் இறங்கி ஊருக்குள் 1 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய காலமாக இருந்தது. இருந்தாலும் சென்று தரிசித்தோம். இவ்வாலயம் தொண்டைமான் கட்டிய திருக்கோயில். தொண்டை மண்டலத்தை ஆண்ட அரசன் கட்டிய திருக்கோயில். இந்த தொண்டை மண்டல அரசுக்கு ஒரு சிறப்பு என்னவெனில், எந்த அவங்களுடைய தனிப்பெயர் வராது. தொண்டை மண்டல அரசன் அப்படின்னு மட்டும்தான் போட்டுக்குவாங்க. தொண்டைமான், எந்த தொண்டைமான், எத்தனாவது தொண்டைமான், எத்தனாவது அரசெல்லாம் வராது. அது அவங்களுடைய தனி சிறப்பு. இவங்களுடைய ஆலய அமைப்பெல்லாம் கஜப்பிரஸ்த அமைப்புடையது. அதை பற்றி ஒரு நாள் விரிவாக பேசுவோம். நிறைய ஆலயங்களில் இந்த கஜப்பிரஸ்த அமைப்புங்கிற வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆக இந்த அமைப்புடையது. இத்தலம் முல்லைவனம் என்று பெயருடையது. ஒரு காலத்திலே முல்லைப்பூக்கள் மிக அதிகமாக பூத்து குலுங்கி அவற்றின் நடுவிலே இறைவன் எழுந்தருளியிருந்தார். இதற்கு முல்லை வாயில், இறைவன் எழுந்தருள திருமுல்லை வாயில் என்று பெயர். இத்தலம் 4 யுகமாக இருக்கிறது. யுகாந்திரமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல 4 யுகமாக இத்தலம் இருக்கிறது. இத்திருத்தலம் வட திருமுல்லை வாயில் கிருதயுகத்தில் ரத்தினபுரமாகவும், திரோதாயுகத்தில் வில்வவனமாகவும், துவாபர யுகத்தில் சண்பகவனமாகவும் விளங்கி கலியுகத்திலே முல்லைவனமாக திகழ்ந்தது. ஏன்னா இப்பெல்லாம் ஊர் பேருக்கு போச்சு. முல்லை வயல் வீட்டுல முல்லை செடி காணதே அரிதாகிவிட்டா. ஆனா ஆலயத்தில் இருக்கிறது. தொண்டைமான் காஞ்சிபுரத்திலிருந்து ஆட்சி செய்து வருகிறார். அவர் அப்படியே பல்வேறு திருத்தலங்களுக்கு தலையாத்திரையாக புறப்பட்டு செல்கிறார். புழல் சிறை இருக்கிறதல்லவா, அந்த இடத்திலே புழல் கோட்டை என்று ஒரு கோட்டை இருந்தது. அங்கு ஓணன், காந்தன் என்ற 2 அசுரர்கள் எருக்கந்தூண்களும் வெங்கல கதவும் பவளத்தூண்களும் கொண்டு பைரவ பெருமானை உபாசனை செய்து ஆட்சி செய்து வருகிறார்கள். இவங்கதான் அந்த ஓணகாந்தன் தலையில் உள்ள இறைவனை பிரதிஷ்டை செய்தவர்கள்.
அங்கு இறைவனுடன் வரம் பெற்று இவர்கள் இங்கே இந்த வட திருமுல்லை வாயிலிலே புழல் கோட்டை, திருச்சி, இப்ப நம்ம சென்னையில புழல் சிறை இருக்கிறதா அந்த பகுதி, அந்த இடத்திலிருந்து அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள் காலபைரவரை. அந்த எருக்கன் தூண்கள், எருக்கினாலான தூண், வெண்கல கதவு, பவளத்தூண், இதெல்லாம் பைரவருக்கு அந்த ஆகம ரீதியாக கோயில் அமைக்கக்கூடிய ஒரு சடங்குகள், ஒரு விதிமுறை இருக்கிறது. அதன்படி சிறப்பாக செய்து ஆட்சி செய்து வருகிறார்கள். இவர்களை கண்டு அந்த மன்னனை கண்டு அவரிடம் தங்கி செல்ல தொண்டைமான் வருகிறார். வரும் வழியிலே கோலம்பேடு என்று ஒரு கிராமத்திலே தங்கி இரவு மன்னன் உறங்கிக் கொண்டிருக்கிறார். தொண்டைமான் அவர் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது வெண்கல மணி, கோயில் மணி இருக்கிறதுல வெண்கல மணி அடிப்போம் இல்லையா, அந்த ஓசை கேட்க அவர் நேராக, நம்ம ஆலயங்கள்லாம் பூஜை செய்யும் பொழுது அந்த பெரிய காண்டாமணி அடிப்பார்கள் அல்லவா, நம்ம இந்த கிறிஸ்துவ சர்ச்சில் எல்லாம் இருக்கு, நம்மளை பார்த்து அவங்க வச்சிருக்காங்க. நம்ம பெரும்பாலான ஆலயங்கள்ல காண்டாமணியே இல்லை, இருந்தாலும் பெரும்பாலும் எத்தனை பேரை அடிக்கிறாங்கன்னு தெரியல. சிதம்பரத்தில் இருக்கிறது, நிறைய பெரிய கோயில்கள் இருக்கின்றன. இங்கே அந்த வெண்கல மணியோசை இரவிலே கேட்கிறது. மன்னன் யோசித்தார், சரி நாளை சென்று தரிசிக்க வேண்டும் என்று. அதிகாலை எழுந்து அங்குள்ள மக்களிடம் சிவத்தலம் இங்கு எங்கிருக்கிறது என்று கேட்டு மறுநாள் காலை யானை மீது ஏறி வருகிறார். அவன் வருவதை கண்ட அசுரர்களுடைய அந்த ஓணகாந்தன் இருக்கிறார் அல்லவா, ஓணன்காந்தன், அவருடைய சிற்றரசர்கள் இருப்பார்கள் அல்லவா, குறுநில மன்னர்கள், அவர்களில் ஒருவர் ஏதோ தொண்டைமான் படையெடுத்து வருவதாக நினைத்து கொண்டு போர் செய்வதற்கு ஒரு குறுநில மன்னன் தன்னுடைய படைகளை எல்லாம் அனுப்பி அவரை எதிர்க்க தயாராகிறார். ஆனால் இவர் நட்பு ரீதியாக சாதாரணமாக எளிமையாக வந்த அரசன் போர் செய்வதற்கு சேனைகளை கொண்டு வர, சரி காஞ்சிபுரம் போய் சேனைகளை கூட்டி வந்து இவர்களை பேசிக்கொள்ளலாம் என்று திரும்புகிறார். அவ்வாறு திரும்பி இந்த முல்லை வாயில் வரும் பொழுது அவர் யானை மீது வந்து கொண்டிருக்கிறார். யானையின் கால்களிலே முல்லை கொடிகள் சுற்றி கொள்கின்றன. மன்னன் யானை மீது இருந்தவாறே தன் உடைவாளால் அந்த முல்லை கொடிகளை வெட்டுகிறார். வெட்டும் பொழுது ரத்தம் வருகிறது. திகைத்து போன மன்னன் கீழே இறங்கி பார்க்க அந்த முல்லை கொடிகளுக்கு நடுவிலே ஒரு சிவலிங்க திருமேனி இருப்பதை காண்கிறார். அவர் மிகப்பெரிய சிவபக்தன். எனவே பதறி கதறி தன்னுடைய பிழைக்கு வருந்தி அந்த சிவலிங்கத்தை வெட்டிய கத்தியாலே தன்னை தற்கொலை செய்து கொள்ள முயல்கிறான் தொண்டைமான். அப்பொழுது இறைவன் அவருக்கு, தொண்டைமானுக்கு காட்சி தந்து, மன்னனே, நான் வெட்டுப்பட்டாலும் குற்றமில்லை, ஏனெனில் நான் மாசிலாமணி, வருந்தற்க நந்தியை உனக்கு துணையாக அனுப்புகின்றேன், நீ வெற்றி பெற்று வருவாயாக என்று அருள் புரிகிறார். இதனால் இந்த வடதிருமுல்லையால் நந்தி கிழக்கு நோக்கி இருக்கும், சாமியை பார்த்திருக்க மாட்டார். தொண்டைமான் நந்தியம்பெருமானுடன் வருவதை அறிந்து அந்த சிற்றரசரோடு சேர்ந்து ஓணன்காந்தன் இருவரும் ஓடோடி வந்து சரணடைகிறார்கள் தொண்டை மன்னனிடம். அவரிடமிருந்து மன்னன் எடுத்து வந்த அந்த எருக்கு தூண்களை கொண்டு சாமியினுடைய சன்னதியின் முன்னால் நிறுத்தி ஒரு பெரிய ஆலயம் உருவாக்குகிறார். இன்று வரை, நாங்கள் சென்ற வரையல்ல, இன்று வரை அந்த ஓணன்காந்தன் இருவரிடம் இருந்து எடுத்து வந்த எருக்கன் தூண்களே இன்றும் சாமி சன்னதியில் முன்னால் உள்ளன. வெண்கல கதவும் பவள தூண்களும்
திருவொற்றியூரில் வைக்கப்பட்டதாகவும் அவை காலப்போக்கிலே வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான், என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. ஆனால் இந்த எருக்கம் தூண்கள் இன்றும் வடதிருமுல்லை வாயிலிலே இருக்கின்றன. இங்கிருக்கிற இறைவனுடைய திருநாமம் நிர்மல மணீஸ்வரர். நிர்மல மணீஸ்வரர். இப்பகுதியிலே பெண் குழந்தைங்களுக்கு நிர்மலா என்றும் ஆண் குழந்தைங்களுக்கு மணீஸ்வரன் என்றும் பெயர் வைப்பது ஒரு விசித்திரமான அந்த இறைவன்பால் கொண்ட பற்றை காட்டுவதாக இருந்தது. ஏனெனில் நாங்கள் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஒரு 3 நாட்கள் தங்க இடம் கொடுத்த அன்பர் வீட்டில் மணீஸ்வரனும் இருந்தார், நிர்மலாவும் இருந்தார். குழந்தைகளுக்கு அந்த இறைவனுடைய பெயரே வச்சிருக்காங்க. அது மட்டுமன்றி பாசுபதேஸ்வரர், மாசிலாமணீஸ்வரர் என்று 3 திருநாமங்கள் நம் பெருமானுக்கு. அம்பிகைக்கு லதாமத்தியாம்பாள் என்று ஒரு திருநாமம், கொடியிடை நாயகி, கொடியிடை அம்மை என்று 2-3 திருநாமங்கள் அம்பிகைக்கு இருக்கின்றன. இங்குள்ள தலவிருட்சம் முல்லை. வெளிச்சுற்றிலே நந்திக்கு பக்கத்திலே இருக்கிறது. தீர்த்தம் கல்யாண தீர்த்தம். சென்று கல்யாண தீர்த்தத்தில் நீராடி அப்படியே ஒரு பக்கெட் எடுத்து சென்று அந்த முல்லை செடிக்கு நீர் வார்த்து வழிபட்டு, ஏனெனில் எங்கள் ஐயா ஆடுரையா சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் எந்த திருத்தலத்திற்கு சென்றாலும் அந்த தீர்த்தத்திலே, அந்த கிணற்றிலோ அல்லது குளத்திலோ நீராடி அங்கிருந்து யாரிடமாவது ஒரு குடமோ ஏதோ ஒரு பக்கெட்டோ வாங்கி அந்த தளத்தில் இருக்கிற தலவிருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள். ஏனெனில் அது நமது கடமை, நம்ம அப்பா வீட்டில் இருக்கிற செடி என்று சொல்லுவார். அவ்வழியிலே நாங்கள் சென்ற எல்லா இடங்களிலும் அந்த செயலை இன்று வரை செய்கிறோம். ஆக அங்கே அந்த கல்யாண தீர்த்தத்தில் நீராடி முல்லைக்கு நீரூற்றி பாரி தேர் தந்தால் நாங்கள் நீர் தான் தர முடிந்தது. அப்படியே சென்று உள்ளே நுழைகிறோம். 5 நிலைகளுடைய ராஜகோபுரம். நந்தி நான் மேற்கொண்டு மேலே சொன்ன வரலாறுபடி தொண்டைமானுக்கு துணை செல்வதற்காக கிழக்கு நோக்கி திரும்பிய காட்சியிலே இன்று வரை இருக்கிறது. அப்புறம் தீர்த்த குளம். அங்கே அந்த தீர்த்த குள கரையில் இருந்து பார்த்தால் புழல் ஏரி தெரிகிறது. மிகப்பெரிய ஏரியாக இருந்தது. இன்று சிறைச்சாலையாக பாதி மாறிவிட்டது. அப்புறம் மக்கள் ஆக்கிரமிப்பு ஏதோ ஆயிடுச்சு. அதனால கூட புழல் ஏரி அந்த பகுதியிலே இன்றும் குடிநீர் பஞ்சத்தை போக்க உறுதுணையாக சற்று இருக்கிறது. நாங்கள் சென்ற பொழுது மிகப்பெரிய ஏரி. அப்புறம் ராஜகோபுரத்திற்கு எதிரிலே சந்நிதி வீதியில் 16 கால் மண்டபம், அதற்கு பக்கத்திலே வசந்த மண்டபம் உள்ளது. ராஜகோபுரத்தில் துவாரபாலர்கள் இருக்கின்றார்கள். நுழையும் பொழுது எதிரிலே பிரசன்ன விநாயகர் தரிசனம் தருகிறார். அவருக்கு பின்னால் மதில் மேலே தல வரலாற்று சிற்பம், அதாவது யானை மீது இருந்த மன்னன் முல்லையை கொடியை வெட்டுவது, சிவலிங்கம் தன் கழுத்தை மன்னன் அறிவது போன்ற காட்சிகளை சுதையால் செய்து தல வரலாற்றை சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ளும்படி வைத்திருக்கிறார். அதற்கடுத்து அப்படியே வளமாக வரும் பொழுது கல்யாண மண்டபம் உள்ளது. மண்டபத்தின் உள்ளே அம்பாள் சந்நிதி, சோமாஸ்கந்தர் சந்நிதி, சுப்பிரமணிய பெருமான் எல்லோரையும் தரிசிக்கிறோம். விசாலமான வெளிப்பிரகாரம், வில்வ மரம் உள்ளது, பைரவர் சன்னதி உள்ளது, செப்பு கவசமிட்ட கொடிமரம். நந்தி தொண்டைமானுக்கு உதவும் நிலையிலே கிழக்கு நோக்கி உள்ளார். உள்ளே நுழைந்தால் இடப்பால் சூரியன் திருவுருவம். மூலவர் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கிறது. சுவாமி அற்புதமான சுயம்பூமூர்த்தி. அவருடைய அழகை அங்கே சில இடங்களில் சாமி மூலவருடைய அழகை அங்கு போய் அனுபவித்தால் மட்டும்தான் சொல்ல முடியும், சொல்லி விவரிக்க இயலாது. அற்புதமான சுயம்பூமூர்த்தி அவர், அவ்வளவுதான், அதுக்கு மேல வார்த்தை கிடையாது.
உயரமான சிவலிங்கம், சதுரபீட ஆவுடையார், மேற்புறத்திலே மன்னன் வெட்டிய தழும்பு உள்ளது. அந்த தழும்பில் அபிஷேகம் முடிந்த அவர் மீது எப்பொழுதுமே சந்தனம் சாத்தப்பட்டிருக்கும். ஏனெனில் அந்த ரத்தம் மீண்டும் வரக்கூடாது என்று இன்றும் ஒரு உணர்வுபூர்வமாக அந்த வெட்டிய இடத்திலே சந்தனம் சாத்தி இருப்பதால் சாமிக்கு தலைமையில் அபிஷேகம் செய்ய மாட்டார், சிரசில் அபிஷேகம் செய்ய மாட்டார். ஆவுடையாருக்கு மட்டும்தான் அபிஷேகம். வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதம் சதயத்தில் சந்தனக்காப்பு களையப்பட்டு மீண்டும் சந்தனக்காப்பு சாத்தப்படுகிறது. அதற்கு அடுத்து வருகின்ற சித்திரை சதயம் வரை அந்த சந்தனக்காப்பிலே சாமி இருப்பார். சாமிக்கு வெந்நீர் அபிஷேகம், அபிஷேக காலங்களில் மென்மேலும் சந்தனம் சாத்தப்படும். வெந்நீரில் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேக நேரத்துல ஏற்கனவே பூசிய சந்தனத்துக்கு மேல அப்படியே சந்தனம் சாத்துவாங்க. ஆனால் ஆச்சரியமானதுன்னா இந்த சந்தனம் கலைந்து போவதில்லை. கலைத்து சாத்துவது அது வேறு. ஆனால் இங்கே முழுமையாக சந்தன அலங்காரத்தை கலைத்து சந்தனத்தை மேல இருக்கும் காப்பை எடுத்துட்டு முழுசா சாத்துறது ஒரே ஒரு நாள் மட்டும், சித்திரை சதயத்தின்னைக்கு. அன்னைக்கு போனா மட்டும் சாமி யதார்த்த திருமேனியிலே பார்க்கலாம். சாமி மீது எப்பொழுதும் மற்றபடி சந்தன காப்பு இருந்து கொண்டே இருக்கும். மூலவருக்கு முன்னால் 2 எருக்கன் தூண்கள் உள்ளன. அவற்றுக்கு பூண்கள் இடப்பட்டுள்ளன. சாமி விமானம் கஜபிரஷ்ட அமைப்புடையது. சாமிக்கு முன்பு வெளியிலே துவாரபாலகர்கள் தொண்டைமான், நீலகண்ட சிவாச்சாரியார், மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவி ஆகிய உருவங்கள் இருக்கின்றன. பக்கத்திலே பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாதரச லிங்கம் உள்ளது, ரசலிங்கம் என்று. இந்த பாதரசம், வெள்ளி இவற்றின் கலப்பினாலான லிங்கம் இது. உள் சுற்றிலே வீரபத்திரர், நால்வர், விநாயகர், நாகலிங்கர், மகாலட்சுமி அன்னை முதலிய சன்னிகள் உள்ளன. 63 உருவங்களுள் நாங்கள் சென்ற பொழுது ஒரு சில திருமேனிகள் மட்டும்தான் இருந்தன. இந்த பெரும்பாலும் மாற்றியிருப்பார்கள். ஏனெனில் இந்த சென்னையிலே பல்வேறு ஆலயங்கள் சிறப்பாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. அப்படி புதிதாக 63 வைத்தார்களோ என்று தெரியவில்லை. நாங்கள் சென்ற பொழுது அபூர்வமாக சில உருவனோட 5-6 தான் இருந்துச்சு. பைரவரும் அருணகிரிநாதரும் அருகில் இருக்கின்றார்கள். கோஷ்டமூர்த்தங்களாக நடன கணபதி, தட்சிணாமூர்த்தி ஆகியோர் இருக்கிறார்கள். லிங்கோத்பவரிடத்து மகாவிஷ்ணு இருக்கிறார், நம்முடைய திருவாரூரில் இருப்பது போல. அடுத்ததாக பிரம்மா, துர்கை ஆகியோர் உள்ளனர். சண்டேஸ்வரர் சன்னதி உள்ளது. நடராஜ சபைக்கு பக்கத்திலே தொண்டைமானுக்கு காட்சி தந்த ரிஷபநாயகர் உள்ளார். தொண்டைமானுக்கு அவசரத்தில் காட்சி தந்ததால் அம்பாள் சன்னதி வலப்புறமாக இங்கே இருக்கிறது, கிழக்கு நோக்கியது. அம்பாள் சன்னதி வலம் வரலாம். பள்ளியறை உள்ளது. முகப்பில் துவாரபாலகியர் 2 உள்ளனர். வைகாசி விசாகத்திலே 10 நாட்களுக்கு இங்கு பெருவிழா நடைபெறுகின்றது. இத்தலத்தில் தான் உலக புகழ் பெற்ற ஸ்ரீ வைஷ்ணவி ஆலயமும் பிரார்த்தனை கோயில் ஆகிய பச்சையம்மன் கோயிலும் உள்ளன. இந்த 2 ஆலயங்களும் சென்று தரிசிக்க வேண்டியது மிக அவசியமானது. ஏனெனில் அவ்வளவு அருளாற்று. நீங்க போனீங்களாவே அது வேற லெவல், அப்படிதான் நமக்கு தெரிஞ்சு சொல்ல முடியும். அதே போல இக்கோயில் நம்முடைய வடதிருமுல்லை வாயில் இருக்கிறதோ அது தொடர்புடைய அன்னைகள் இந்த வைஷ்ணவியும் பச்சையம்மனும். அதே போல இன்னொரு செய்தியும் இருக்கிறது. சென்னை பொன்னேரி பாதையில் மீஞ்சூருக்கு அருகில் உள்ள மேலூரில் வீற்றிருக்கும் திருவுடை நாயகி அம்மை, சென்னை திருவொற்றியூரில் வீற்றிருக்கும் வடிவுடை அம்மை,
நம்முடைய இந்த வடதிருமுல்லை வாயிலே இருக்கின்ற கொடியிடை அம்மை ஆகிய 3 திருவுருவங்களும் ஒரே ஸ்தபதியால் செய்யப்பட்டவை என்றும், வெள்ளிக்கிழமை பௌர்ணமி சேர்ந்து வரும் நாளில் இந்த 3 அம்பிகைகளையும் ஒரே நாளில் முறையே காலையில் நம்முடைய மீஞ்சூருக்கு அருகில் மேலூரில் இருக்கின்ற திருவுடை நாயகியையும், மதியத்திலே ஒற்றியூரில் இருக்கும் வடிவுடை அம்மையையும், மாலையிலே வடதிருமுல்லை வாயில் இருக்கின்ற கொடி இடை அம்மையையும் ஒரே நாளில் காலையும் நண்பகலில் மாலையும் தரிசித்தால் பெரும் சிறப்பு என்று கூறப்படுகிறது. இன்றும் பலர் இதை சிறப்பாக, நாங்கள் சென்ற பொழுதே நிறைய பேர் அது போல வந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் சென்ற பொழுது ஒரு 2 நாட்கள் முன்பாகவே சென்றோம். அங்கு தங்கி அந்த பௌர்ணமியில் ஓடி அவரை தரிசனம் செய்யும் சூழ்நிலை அன்று இல்லை. அதனால் அது வாய்க்கவில்லை. ராமலிங்க வள்ளலாரின் அருட்பாவிலும் அருணகிரிநாதரின் திருப்புகளிலும் இத்திருத்தலம் இடம்பெற்றுள்ளது. சுந்தரர் இந்த கண் இழந்த பிறகு இந்த திருத்தலத்திலே பாடிய பாடலிலே அடியேன் படுதுயர் களையாய் என்று நெஞ்சம் நெகிழ பாடிய அற்புதமான மனதை உருக்கக்கூடிய திருப்பதிகம் இத்தலத்திற்கு உள்ளது. திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்றெண்ணி ஒருவரே மதியாது உராமைகள் செய்து ஊடியும் முறைப்பனாய் திரிவேன் முருகமர் சோலை சோழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உனை பரவிடும் அடியேன் படுதுயர் கழையாய் பாசுபதா பரசுடரே என்று அப்படியே அந்த பாடல் படிக்க படிக்க ஒரு வாழ்க்கையில் துன்பம் வரும் பொழுது இந்த பதியத்தை படித்த பொழுதுதான் சுந்தரன் எவ்வளவு அந்த நிலை, ஐயோ என்ன இறைவா நீ என்னோட அந்த பாடல் பொருள் பல இடங்களில் எனக்கு நம்ம அடியார்கள் சொல்லுவாங்க, இவர் சுந்தரம் மாதிரி சரியான மூர்க்கரா இருக்காரு. எதுக்கு சொல்றாங்கன்னே புரியல. இடையிலே ஒரு முறை ஒரு பெரியவர், ஒரு ஐயா, எங்கள் திருக்கூட்டத்தை சார்ந்தவர், அவன் அப்படித்தான். ஏன்னா சொக்கர் அப்படின்னு அவனுக்கு வேற எல்லாம் பேர வச்சு தொலைச்சிட்டாங்களா, அவர் அப்படிதான் சொன்னார். அதனால யாரையும் மதிக்க மாட்டான், யார் தப்பு செஞ்சாலும் கேட்காம இருக்க மாட்டான், எல்லார்கிட்டையும் சண்டை போட்டே இருப்பான், இவனை என்னதான் பண்றது அப்படிம்பாரு. இந்த பாடலை ஒரு கஷ்ட காலத்துல நான் ஒசூரில் எங்க வீடெல்லாம் வித்து தெருவில் நின்று ஒசூர்ல போய் ஒரு நாய்படாத பாடல, சாமி நல்லாதான் நல்லான்னா சோறு போட மாட்டாரு, மற்றபடி நல்லாதான் இருந்தேன். ஆனா அந்த அப்பா அம்மா தங்கைகள் ஒரு ஆனந்தமான குடும்பத்தை பிரிந்து அனாதியா போய் ஒரு நடுக்காடு, அப்ப நான் வேலை செஞ்ச இடத்துல என்னுடைய ஒர்க் ஷாப் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் கிடையாது. நான் இரவானா யானைகள் அந்த வெயில் காலத்தெல்லாம் ஏரிக்கு தண்ணி குடிக்க